ஹாய் ஹாய் சார், எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க. ரெண்டு நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. தவிர்க்க முடியாத சில காரணங்களால் நான் உங்க தொடர்ந்து பேசலாம் பகுதியில் உங்களோட பேச முடியாமல் போயிட்டுது. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான தலைப்போட உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. நான் டிரெக்டாகவே தலைப்புக்குள்ளே போகலாம்னு இருக்கேன். என்னென்னு சொன்னால், இந்தியன் காலகட்டத்தில் ஒவ்வொரு தரம் தாங்கள் தொடங்குகின்ற முயற்சிகள் தங்களுடைய அது எந்த முயற்சியாகவும் இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், அப்படியான பல்வேறுபட்ட முயற்சிகளை தொடங்கி கொண்டு தங்களை வளப்படுத்துறதுக்காண்டி பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல அவர்களை வாழ்த்துறவர்களும் இருக்கிறார்கள், வைரவர்களும் இருக்கிறார்கள். வைரவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கியது தானே. அதாவது அவர்கள் மீது ஒரு தவறான கருத்துக்களை பகிர்ந்து கொள்றவர்களும் இருக்கிறார். ஸோ அவர்களோட எண்ணப்பாடுகள், தோற்றப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது, அப்படியான கருத்துக்களையும் வருகிறது. அந்த விஷயம் தொடர்பாக ஒரு சாதாரண மனிதன் அவற்றை எல்லாம் கடந்து எப்படி பயணிக்க போறான் என்பது தொடர்பா இன்றைக்கு நான் உங்களோட கதைக்கலாமன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க மறந்துடக்கூடாது, இப்படியான உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை தர்ற ஆர்ஜே ஜாதுவோட யூடியூப் பேஜை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாதாரண மனிதன் ஒரு முயற்சியை தொடங்குகிறான்னு சொன்னால் அதை வெளியில போய் சொல்லும் போது அவன் தன்னுடைய முயற்சியை 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைப்பான். ஸோ அந்த டைம்ல நாங்கள் எல்லாம் எப்படி அவனை பார்த்து கொள்றோம் என்று சொன்னால், சில பேர் அவனுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள், சில பேர் அவனுக்கு எதிரான தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார்களாகவும் இருப்பார். ஒரு மனிதன் சாதாரணமா ஒரு வியாபாரம் தொடர்பான முயற்சின்னு தொடங்கும் போது அவன் அந்த விஷயம் தொடர்பா போய் தன்னுடைய நட்பு வட்டம், அதை விட தன்னுடைய சொந்தக்காரர், அப்படி நிறைய பேர்ட்ட அதை ஷேர் பண்ண போறான். அப்படி ஷேர் பண்ணும் போது அவனுக்கு எதிராக விளைவு கமெண்ட்ஸ் வருது. அதாவது நேர்மறையான சிந்தனைகளும் வரும், எதிர்மறையான சிந்தனைகளும் வரும். அப்படின்னு சொல்லுங்க. நேர்மறையான சிந்தனைகள் என்று சொல்லும் போது இப்ப நாங்கள் சாதாரணமா பார்க்க போனோம்னு சொன்னால், அவனை சில பேர் அவனுடைய முயற்சியை பாராட்டி அவனுக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்குறவர்களாக இருப்பார். அப்படி வழங்குறவர்கள் அவ்வளவு பேரும் அவனுக்கு சரியான முடிவைத்தான் சொல்றார்கள்ட்டும் இல்லை. அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவன் போய் சொல்ற முயற்சியை தவறா சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நீ இதை செய்யாத, இதை இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, செய்தா என்று சொன்னால் நீ லொஸ்டா போயிடுவாய் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த டைம்ல அவன் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறான்? எல்லா மனிதர்களுமே ஒரே மாதிரியான மனம் படைத்தவர்கள் இல்லை தானே, இல்லையா ஜதுஷன்? அப்ப எப்படின்னு சொன்னார், சில பேர் ஒரு மென்மையான சொல்லை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இருப்பார். அப்ப அப்படியானவர்களுக்கு நாங்கள் எப்படி ஒரு தவறான கருத்து பரிமாற்றத்தை கொடுத்தோம்னு சொன்னா, அந்த நபருடைய சிந்தனைகளை தவறான முடிவுகளுக்கும் கொண்டு போய் செலுத்தும். ஒரு ஆளை நாங்க பரப்புற அவதூறு எப்படி இருக்க போதுன்னு சொன்னால், அவர் தொடர்பான இமேஜை டவுன் பண்றதா போயிடும். நாங்கள் அப்படியான வேலைகளை செய்வதை உண்மையிலே தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், அவன் அந்த முயற்சியை தொடங்குறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பான். அவன் அதுக்கு பின்னால எவ்வளவு உழைப்பு இருக்குமென்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. சாதாரணமா நாங்கள் அதை சாதாரணமான ஒரு விஷயமா கடந்து போயிடுவோம். ஆனா அவன் அதை தொடங்குறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பான். அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது தாண்டி என்னன்னு சொன்னா, சரி நாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸை மட்டும் பார்க்கல, பாசிட்டிவா சொல்றவர்கள் அவர்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவர்கள் எப்படி அந்த மைண்ட் செட்டை உருவாக்கி கொள்றார்கள். இப்போ ஒரு ஆள் ஒரு முயற்சியை தொடங்கி கொண்டு ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லும் போது, இன்னொரு நபர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் எப்படி அவரை வாழ்த்தோணும்ன்ற மைண்ட் செட்டை கொண்டு வர்றார். அந்த சிந்தனைகள் எல்லாம் எவ்வாறு வருதுன்னு சொன்னா, அவருடைய பின்புலத்தை பார்த்தோம்னு சொன்னா உண்மைக்குமே நன்றான சமுதாயத்தில இருந்து வந்த ஒரு ஆளா இருப்பார். அதற்காக நாங்கள் எல்லா சமுதாயத்தையும் பின்புலம் சரியான மோசமான படுகவலமான சமுதாயம் என்று சொல்லிவிட முடியாது. சில பேர் நன்றான சமுதாயத்துல இருந்தும் கூட அப்படியானவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்களை நாங்க பார்க்கும்போது அவர்கள் அவர்களுடைய பின்புலம் மிகவும் நன்றான ஒரு சமுதாயமாக இருக்கு. இதை நீங்க உங்களுடைய அனுபவத்திலையும் கண்டிருக்கலாம். நான் என்னுடைய அனுபவத்துல தான் இவ்வளவும் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க யோசிக்கலாம், இது சும்மா இருந்து கதைக்கிறதுக்காக கதைக்கப்படுற விஷயம் இல்லை. இன்றைக்கு மிகவும் தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயம். தன்னுடைய முயற்சியில எப்படி வெற்றி காண போற, நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த ரெண்டையும் தாண்டி அவருடைய வெற்றி எவ்வாறு இருக்க போது, அவர் தன்னுடைய முயற்சியை எப்படி கொண்டு போறார் என்பது தொடர்பா பார்க்கணும்னு சொன்னால், அதுக்கு அவர் ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு ஆளா இருக்கும். இதையும் கடந்து போகக்கூடிய ஒரு நபராக இருக்க வேணும். சரியா?
இப்ப நார்மலா வந்து ஒருத்தர் தன்னை பற்றி அவதூறாக ஒரு ஆள்கிட்ட சொன்னா அவர் என்ன செய்யணும், அதுல இருந்து தான் மீண்டு வர வேணும். அதுக்கு வந்து அவர் வந்து மற்றவேண்ட கருத்துக்களை செவிமடிக்கிறத குறைக்க வேணும். அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை தனக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை மட்டும் அவர் எடுத்துக்கொள்ள வேணும். தேவையற்றவைய வந்து தவிர்த்து கொள்ளலாம் இல்லையா. ஒரு நபர் வந்து தன்னுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எப்படி அந்த தன்னுடைய முயற்சியில வெற்றி காண போறாருன்னு சொன்னால் அவருடைய சிந்தனைகளும் தோற்றப்பாடுகளும் எண்ணப்பாடுகளும் வந்து தெளிவானவையாக இருக்க வேண்டும். தெளிவானவையாக வேண்டால் நீங்க கேட்டுக்கொள்ளலாம், எப்படி தெளிவுன்னு சொல்லி கேட்கலாம். இப்ப நான் உதாரணமா சொல்றேன். இப்ப நான் என்னை எடுத்துக்கொள்வோமே, நான் வந்து ஒரு முயற்சியை தொடங்கும் போது என்ன பிடிக்காதவர்கள் சில பேர் வந்து என் மேல வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை சொல்லலாம். என்ன பிடிச்சவங்க வந்து நீ இதை வந்து மேலையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸையும் சொல்லலாம். இதுல வந்து எனக்கு தேவையானது எது, கட்டாயமா எனக்கு தேவையானது எதுன்னு நினைக்கிறீங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தானே. அப்ப நான் வந்து என்ன செய்யணும், அந்த இடத்துல நான் என்னுடைய சிந்தனைகள் வந்து தெளிவானதாக இருந்தா மட்டும்தான் நான் அந்த இடத்துல குழம்பலாமா. இன்னொரு ஆள் வந்து என்னை பற்றி இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி குழம்பினேன்னு சொன்னால் என்னுடைய முயற்சியின் அடுத்த கட்டத்தை கொண்டு நான் நகர முடியாது. ஸோ நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க பல்வேறுபட்ட முயற்சிகளை தொடங்கி இருப்பீங்க. வியாபாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், உங்களுடைய தனிப்பட்ட விடயங்களாக இருக்கலாம். அதுல எல்லாம் நீங்க வந்து நிறைய முயற்சிகளை தொடங்கி இருப்பீங்க. அதெல்லாம் சில வேளை தடைப்பட்டு போயிருக்கு. சில காரணங்களால நீங்க வந்து அதில் வந்து நிறுத்தி வைத்து இருப்பீர்கள், அல்லன்னு சொன்னால் தடைப்பட்டு இருக்கலாம். ஸோ நீங்க எதையுமே கண்டு நீங்க துவண்டு போகக்கூடாது இல்லையா. நீங்க கட்டாயமாக வந்து உங்களோட முயற்சி ஒவ்வொருத்தரும் பல்வேறுபட்ட முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. உண்மைக்குமே நான் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகிறேன். என்னென்னு சொன்னால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறவும் சந்தோஷமாகவும் அமைய வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி செய்து கொள்ள போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தொடங்கின முயற்சியை வந்து நீங்க வந்து ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல வந்து உங்களுடைய முயற்சி தொடர்பான அனைத்து விவரங்களையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். இது வந்து நான் ஃபாலோ பண்ற சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய முயற்சியை வந்து நீங்க எழுதுங்க. அதுல வந்து நீங்க அது தொடர்பா செய்ய வேண்டிய விடயங்களை வந்து குறிச்சுக்கொள்ளும். இந்த முயற்சியில நீங்க இப்போ உதாரணமா ஒரு கல்வின்னு சொன்னா நீங்க அது என்ன படிக்க போறீங்கன்னு சொல்லி நோட் பண்ணுங்க. அதுக்கு கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு தெரியும் நீங்க என்னென்னத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தா அந்த முயற்சியில உச்சம் அடையலாம். அப்ப அந்தந்த முயற்சிகளை எழுதுங்க. அதுக்குரிய பீரியட்ஸை எழுதுங்க. சரியா, அதுக்குரிய காலப்பகுதிகள், இதை வந்து நான் இந்த வீக்குக்குள்ள முடிக்கணும், இதை வந்து இந்த மாசத்துக்குள்ள முடிக்கும். அப்படி வந்து நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை செய்யும் போது அது வந்து உங்களுக்கு வந்து உண்மைக்குமே பெரிய சக்சஸா அமையும். இப்ப நீங்க வந்து அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. நீங்க வந்து மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள எல்லா ஆலோசனைகளையும் எழுதுங்க. எதிர்மறையானவற்றையும் எழுதுங்க, நேர்மறையானவற்றையும் எழுதுங்க. ஏனென்று சொன்னால் அதுல தான் உங்களுக்கு தெரியும் நீங்க தொடங்குற முயற்சிக்கு எவ்வாறான தடைகள் வரப்போகுதுன்னு சொல்லி. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல தான் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும் எவ்வளவு தடைகள் வரப்போகுதுன்னு சொல்லி. அதுல எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லியும் நீங்க அதுல இருந்து விளங்கி கொள்ளுவீங்க. எழுதுறது மட்டும் இல்லை, நாங்க எங்களுடைய கண் பார்வையில அந்த விஷயங்களை வச்சுக்கொள்ளணும். அப்பதான் நாங்க கண்டிப்பா எங்களுடைய முயற்சியில வெற்றி பெறணும். உண்மையா நாங்கள் ஒரு முயற்சியை எதற்காக தொடங்குன்றோம், அதுல நாங்க ஒரு சக்சஸ் அடையணும்னு சொல்லித்தானே. அந்த சக்சஸுக்குரிய காரணங்களா இருக்கணும்னு சொன்னா முதலாவது எங்களுடைய வெல் ப்ரிப்பரேஷன் இருக்குமா இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அனைத்தையும் தாண்டி வெற்றி பெறலாம். இன்றைய தினம் நான் உங்களோட கதைச்சிருந்த விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு முயற்சியினை தொடங்கும் போது அதற்குரிய தடைகளும் வரும், நல்ல விஷயங்களும் வரும். அது ரெண்டையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுல இருந்து எவ்வாறானவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன். இதை பயன்படுத்திக் கொள்வதும் தவிர்த்து கொள்வதும் உங்களுடைய விருப்பம். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் துஜா. வணக்கம்.